இனி வருகின்ற நாட்கள் நீங்கள் நல்லதை நினைங்க, நல்லது தான் நடக்கும். வருகின்ற நாட்கள் நம்மளுடைய விருச்சிக ராசி அன்பர்களுக்கு எப்படி அமைந்திருக்கு, தொழிலில், வியாபாரத்தில், நிதி நிலைமையில் என்னென்ன மாற்றங்களை இவங்க சந்திக்க இருக்காங்க, வருகின்ற நாட்களில் கிரகநிலை எப்படி இருக்குது, அதே மாதிரி வருகின்ற நாட்களில் என்னென்ன மாற்றங்கள் இவங்களுக்கு நடக்க இருக்குது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் விளக்கமாக சொல்லியிருக்கோம். நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக தாங்க இருக்கும். அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் விருச்சிக ராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. அதே மாதிரி உங்களுடைய உறவுகள் வகையில் யாராவது விருச்சிக ராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. விருச்சிக ராசி அன்பர்கள் ஆற்றல் உடையவங்க அப்படின்னே சொல்லலாம். இவங்க எப்பவுமே சுறுசுறுப்பாக இருப்பாங்க. ஒரு தொழிலாகட்டும், ஒரு வியாபாரமாகட்டும், அதில் இறங்கிட்டாங்க அப்படின்னா பல நுணுக்கங்களை கண்டுபிடிக்கக்கூடியவங்க. ஒரு காகிதத்தை கூட அதை எப்படி நம்ம பாசிட்டிவாக மாற்றிக்கிறது, அந்த காகிதத்தை வச்சு நம்ம என்னென்னலாம் செய்து வருமானத்தை ஈட்டலாம் அப்படிங்கிறத ரொம்ப கவனமாக தெளிவாக பிளான் போட்டு செய்யக்கூடியவங்க இந்த விருச்சிக ராசி அன்பர்கள். பெரும்பாலும் இந்த விருச்சிக ராசி அன்பர்கள் ஒரு விஷயத்துலையோ ஒரு தொழிலையோ இறங்கிட்டாங்க அப்படின்னா அதில் உள்ள பல நுணுக்கங்களை ஆராயாமல் விட மாட்டாங்க. அதை எல்லாத்தையுமே அலசி ஆராய்ந்து தீர்க்கமாக ஒரு முடிவு எடுப்பாங்க. கண்டிப்பாக பார்த்திங்கன்னா அந்த முடிவுகள் 90% கரெக்டாக தான் இருக்கும். மற்றவங்களாம் சொல்கிறத விட இவங்க பல நுணுக்கங்களை கண்டுபிடிச்சு அதை ஆராய்ந்து செயல்படுவாங்க. அது பார்த்திங்கன்னா 90% கரெக்டாக தான் இருக்கும். சரி, இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி இருக்குது அப்படின்னா, மற்றவங்களுடைய ஆற்றலையும் அவங்களுடைய திறமையும் அடையாளம் கண்டு அதற்கு தகுந்தாற் போல் ஒவ்வொரு விஷயத்துலேயும் ஈடுபடுவாங்க. அது நிறைய மாற்றத்தை இவங்களுடைய வாழ்க்கையில் கொண்டு வரும். நிறைய வாய்ப்புகளும் கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம். வேலையில் பல சவால்களை இந்த டைம் சந்தித்தாலும் கூட உங்களுடைய மன உறுதி இந்த டைம் சிறப்பாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் எதிர்கொள்ளக்கூடிய ஒரு திறன், ஒரு நம்பிக்கை உள்ள நபராக இனி நீங்கள் இந்த விருச்சிக ராசி அன்பர்கள் வளம் வர போகிறீங்க. உங்களுடைய அன்புக்குரியவங்க இந்த டைமும் உங்களுக்கு பக்கபலமாக இருப்பாங்க. இது நாள் வரைக்கும் உங்களுடைய உறவுகளால் சின்ன சின்ன மனஸ்தாபம் இருந்திருக்கும். அது எல்லாமே இனி சரியாக போகுது அப்படின்னே சொல்லலாம். ஆரோக்கியத்தை பொறுத்த வரையிலும் இந்த விருச்சிக ராசி அன்பர்கள் உடல் பயிற்சி செய்கிறது, தியான பயிற்சி செய்கிறதெல்லாம் ரொம்ப நல்லது. அதனால் முடிந்த அளவுக்கு இந்த விருச்சிக ராசி அன்பர்கள் உடல் ரீதியாக சின்ன சின்ன பாதிப்புகள் வரக்கூடிய சூழ்நிலை இருக்குது. அதனால் முடிந்த அளவுக்கு உடற்பயிற்சி கொஞ்சம் செஞ்சுட்டு வாங்க. நிதி தொடர்பான விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருங்க. கவனமாக இல்லை அப்படின்னா சின்ன சின்ன நஷ்டங்களை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது. ரொம்ப புத்திசாலித்தனமாக நீங்கள் செயல்பட்டீங்க அப்படின்னா பெரிய பாதிப்பு எதுவும் வராது. ஏதாவது ஒரு தொழில் தொடங்குறீங்க அப்படின்னா அதில் அதிகமாக முதலீடு போட்டு தொழில் தொடங்குறத விட கொஞ்சம் புத்திசாலித்தனமாக நீங்கள் மற்றவங்க கிட்ட ஆலோசனை கேட்டு அதன் பிரகாரம் செயல்படுறது ரொம்பவும் நல்லது. ஒரு சில விருச்சிக ராசி அன்பர்களுக்கு திடீர்னு அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தேடி வரும். அதை எந்த வழியில் நீங்கள் பயன்படுத்தலாம் அப்படிங்கிறத கரெக்டாக திட்டமிட்டு செயல்படுங்க. கண்டிப்பாக நல்ல ஒரு மாற்றம் உங்களுடைய வாழ்க்கையில் வரும். இந்த விருச்சிக ராசியில் பிறந்த 3 நட்சத்திரக்காரர்களுக்குமே வருகின்ற நாட்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத தொடர்ந்து பார்க்கலாம் வாங்க. ஏதாவது சந்தேகம் இருக்குது அல்லது ஜோதிடர்கிட்ட ஏதாவது ஆலோசனை வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க. உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும். உங்களுடைய சுய ஜாதகத்தை வைத்து கணிக்கும் போது தான் கரெக்டாக சொல்ல முடியும். அதனால் முடிந்த அளவுக்கு உங்களுடைய சுய ஜாதக விவரங்களை மேலே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க. கண்டிப்பாக உங்களுடைய சுய ஜாதகத்தில் எந்த திசை நடக்குது, தசாபுத்தி எப்படி இருக்குது அப்படின்னு அறிந்து அதற்கேற்ப பலன்களை சொல்லுவார். இந்த விருச்சிக ராசியில் விசாகம் 4ஆம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி இருக்குது அப்படின்னா, பிறருக்கு வழிகாட்டுவதில் முதலிடம் வகிக்கக்கூடியவங்க இந்த விசாக நட்சத்திரக்காரங்க. இவங்களுக்கு வருகின்ற நாட்கள் ரொம்ப யோகமான நாட்களாக அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா சப்தம ஸ்தானத்தில் சஞ்சரித்து வரும் குரு பகவான் உங்களுடைய ராசியை பார்க்க இருக்கிறார். இதனால் வரையில் இருந்த நெருக்கடிகள், பிரச்சனைகள் இது எல்லாமே படிப்படியாக குறையக்கூடிய நாட்களாக வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு. சனி பகவானுடைய பார்வை இருக்கிறதுனால நீங்கள் எடுத்து வைக்கிற ஒவ்வொரு விஷயமே உங்களுக்கு சாதகமாக முடிய நீங்கள் கொஞ்சம் போராட வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது. உடல் ஆரோக்கியத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும். கவனமாக இருக்கிறது நல்லது. ஒரு சிலருக்கெல்லாம் மன ரீதியாக சின்ன சின்ன குழப்பம், பதட்டம், பயம் இதெல்லாம் வரக்கூடிய சூழ்நிலை இருக்குது. கவனமாக இருங்க, தைரியமாக இருங்க. தன்னம்பிக்கையாக இருந்தீங்கன்னா வருகின்ற நாட்களும் ரொம்ப செல்வாக்கு உள்ள ஒரு நாட்களாக உங்களுக்கு அமைந்திருக்கு. அதே மாதிரி கணவன் மனைவிக்கிடையே இருந்த அந்த சின்ன சின்ன பிணக்கு பிரச்சனை இதெல்லாம் சரியாகி நல்ல ஒரு இணக்கமான
வருகின்ற நாட்களில் அமையும் அப்படின்னே சொல்லலாம். திருமண வயதில் இருக்கிற இந்த விசாக நட்சத்திரக்காரங்க இந்த காலகட்டத்தில் நீங்கள் முயற்சி பண்ணுங்கள். அது ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும், இந்த விசாகம் 4ஆம் பாதத்தில் பிறந்தவங்க இந்த காலகட்டத்தில் முயற்சி பண்ணிங்கன்னா நல்ல ஒரு வரன் அமையும். அதே மாதிரி மாணவர்களை பொறுத்தவரையிலும் கல்வியில் கொஞ்சம் கூடுதலாக அக்கறை செலுத்தி படிச்சிங்க அப்படின்னா நல்ல ஒரு மதிப்பெண் பெறக்கூடிய யோகம் இருக்குது. மற்றவங்க மத்தியில் நீங்கள் கொடி கட்டி பறக்கலாம், அந்த அளவுக்கு நல்ல ஒரு மதிப்பெண் பெறக்கூடிய யோகம் இருக்குது. முயற்சி பண்ணுங்கள், கண்டிப்பாக நல்ல ஒரு மதிப்பெண்ணை உங்களால் பெற முடியும். அரசியல்வாதிகளை பொறுத்த வரையிலும் உங்களுக்கு முக்கிய பொறுப்புகள் இந்த டைமு தேடி வரும். ஒரு சிலருக்கெல்லாம் நீண்ட நாளாக அந்த முக்கிய பொறுப்பு கொடுக்கணும், பதவி கொடுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டு இருந்திருப்பீங்க. ஆனால் இப்போ முயற்சி பண்ணுங்கள், கண்டிப்பாக முக்கிய பொறுப்பு உங்களை தேடி வரும். இது நாள் வரையும் போராட்டமாக இருந்த அந்த மன வாழ்க்கை அல்லது போராட்டமாக இருந்த அந்த குடும்ப வாழ்க்கை இனி மாறும். அதே மாதிரி வருமானமும் பல வழிகளில் வர ஆரம்பிக்கும். சனி பகவான், சூரியன் இவங்களுடைய கிரகநிலை சந்திப்பால் ஒரு சில விஷயத்தில் கொஞ்சம் நிதானமாக செயல்படணும். ஒவ்வொன்றிலையும் கவனமாக இருந்தீங்க அப்படின்னா பெரிய பாதிப்பு எதுவும் வராது. இல்லை அப்படின்னா உறக்கம் இல்லாமல் தூக்கம் இல்லாமல் ஒரு சில டைம்லாம் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன பிரச்சனைகளை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது. அதுவும் உங்களுடைய மன ரீதியாகவும் மனக்கவலை இந்த மாதிரி ஏதாவது சின்ன சின்ன பிரச்சனைகளை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வரும். கவனமாக இருக்கிறது நல்லது. அஷ்டமஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறதுனால உங்களில் செயலில் சின்ன சின்ன தடுமாற்றம் வரும். காவல்துறையில் இருக்கிறவங்களுக்கு, பேரிடர் மீட்பு துறையில் இருக்கிறவங்களாம் பணிபுரிகிற இடத்துல சின்ன சின்ன மாற்றங்கள் வரக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது. உங்களுடைய சுய வாழ்க்கையில் கூட சின்ன சின்ன பிரச்சனைகளை நீங்கள் எதிர்கொள்ள வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது. கவனமாக இருக்கிறது நல்லது. உங்களுக்கு சந்திராஷ்டமம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 5ஆம் தேதி உங்களுக்கு சந்திராஷ்டமம். அன்றைய தினம் நீங்கள் புதிய முயற்சி எதுலேயும் ஈடுபட வேண்டாம் இந்த விசாக நட்சத்திரக்காரங்க. அதே மாதிரி விருச்சிக ராசியில் அனுச நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். எதுலேயுமே கவனமாக ஈடுபட்டு வெற்றியை எதிர்கொள்ளக்கூடியவங்க இந்த அனுச நட்சத்திரக்காரங்க. இவங்களுக்கு வருகின்ற நாட்கள் ரொம்ப யோகமான நாட்களாக அமைந்திருக்கு. சனி பகவான் சுகஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறார். உங்களுடைய ராசியை பார்ப்பது இதுனா வரையிலும் உங்களுக்கு இருந்த பிரச்சனைகள், நெருக்கடிகள் இது எல்லாமே படிப்படியாக குறையும். குரு பகவான் சப்தமஸ்தானத்தில் சஞ்சரிக்க போகிறார். உங்களுடைய ராசியை பார்ப்பதுனால இனி உங்களுக்கு விடுதலை கிடச்சிருச்சுன்னே சொல்லலாங்க. அந்த அளவுக்கு போராட்டமாக இருந்த உங்களுடைய வாழ்க்கை இனி படிப்படியாக முன்னேறும். நேற்று திட்டமிட்ட ஒவ்வொரு வேலையும் இனி வருகின்ற நாட்களில் நீங்கள் நடத்தி முடிப்பீங்க. வியாபாரத்தில் இருந்த பிரச்சனையும் முடிவுக்கு வரும். பணிபுரிகிற இடத்துல எதிர்பாராமல் சின்ன சின்ன இடமாற்றம், பதவி உயர்வு இதெல்லாம் கிடைக்கும். ஒரு சிலருக்கு புதிய வண்டி வாகனம் வாங்குவதற்கான யோகம் இருக்குது. ஒரு சிலர்லாம் நீண்ட நாளாக ஆசைப்பட்ட ஒரு தொழிலோ ஒரு வியாபாரமோ இந்த டைமு தொடங்குவீங்க. உங்களுடைய நீண்ட நாள் கனவு நனவாகும் அப்படின்னே சொல்லலாம். உங்களுடைய அலைச்சலுக்கேற்ற உழைப்புக்கேற்ற நல்ல ஒரு பலன் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். உங்களுடைய குடும்பத்துலேயும் கூட ஏதாவது ஒரு சுபகாரியம் இந்த டைமு நடக்கும். உங்களுடைய விருப்பங்கள் எல்லாமே வருகின்ற நாட்களில் பூர்த்தியாகும் அப்படின்னே சொல்லலாம். இந்த அனுச நட்சத்திரக்காரங்க நீண்ட நாளாக நல்ல ஒரு வேலை கிடைக்கல அப்படின்னு முயற்சி பண்ணிட்டு இருந்திருப்பீங்க. அவங்களுக்குலாம் நல்ல ஒரு வேலை கிடைக்கும். அதே மாதிரி வெளிநாடு செல்லலாம் அப்படின்னு சொல்லி ஒரு சிலர்லாம் முயற்சி பண்ணுவீங்க. கண்டிப்பாக இந்த டைமும் முயற்சி பண்ணுங்கள். கண்டிப்பாக நல்ல ஒரு சாதகமான பலன் கிடைக்கும். சுய தொழில் செய்கிறவங்க, உங்களோட பணிபுரிபவருங்க உங்களுக்கு ஒத்துழைப்பாக இருப்பாங்க. லாபம் ஓரளவுக்கு சிறப்பாக இருக்குது. ஏன்னா புதன் பகவான் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதுனால ரொம்ப தெளிவாக சிந்திப்பீங்க. அதனால் வருகின்ற நாட்களும் நல்ல ஒரு லாபகரமான நாட்களாக அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். உச்சத்தை எட்டும் பாக்கியம். உங்களுக்கு வருகின்ற நாட்கள் ரொம்ப யோகமான நாட்கள் அப்படின்னே சொல்லலாம். கடந்த மாதத்தில் நிறைய பிரச்சனைகளை நீங்கள் சந்திச்சிருப்பீங்க. வருகின்ற நாட்கள் பார்த்திங்கன்னா குடும்பத்தில், தொழிலில், வியாபாரத்தில் இருந்த பிரச்சனைகள் முடிவுக்கு வரும். இந்த மாதம் முழுவதுமே பார்த்திங்கன்னா லாபஸ்தானத்தில் பலம் அடைந்து பணப்புழக்கம் சிறப்பாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா உங்களுடைய நட்சத்திரநாதன் புதன் சாதகமாக இருக்கிறார். இழுபறியாக இருந்த வேலையெல்லாம் ஒரு முடிவுக்கு கொண்டுட்டு வருவார். தொடர்ந்து நீங்கள் முயற்சி செஞ்சுக்கிட்டே இருங்க. நல்ல ஒரு மாற்றமும் நல்ல ஒரு முன்னேற்றமும் நிறைந்த நாட்களாக வருகின்ற நாட்கள் உங்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். கேட்ட இடத்துல பணம் கிடைக்கும். வியாபாரத்தில் இருந்த அந்த தடைகள், பிரச்சனைகள் எல்லாமே படிப்படியாக குறையும். புதிய ஒப்பந்தங்கள்லாம் இந்த காலகட்டத்தில் கையெழுத்தாகும். குரு பகவான் சாதகமாக சஞ்சரிக்கிறார். அதனால் உங்களுடைய செல்வாக்கு, அந்தஸ்து இதெல்லாம் உயரும். நஷ்டத்தில் இயங்கிட்டு இருந்த தொழில் கூட இந்த டைமு நல்ல ஒரு முன்னேற்றத்தில் வரும். முடங்கி கிடந்த தொழிலெல்லாம் நல்ல ஒரு லாபம் காணக்கூடிய யோகமான காலகட்டமாக வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். பொது வாழ்வில் ஈடுபட்டு இருக்கவங்க எதிர்பார்த்த அந்த பதவி உயர்வு, ஊதிய உயர்வு இதெல்லாம் கிடைக்கும்.
குடும்பத்துலேயும் ஏதாவது ஒரு சுபகாரியம் இந்த காலகட்டத்தில் நடக்கும். வீடு வாங்கலாம், வண்டி வாங்கலாம், அதே மாதிரி ஏதாவது நிலம் வாங்கலாம் அப்படின்னு சொல்லி ரொம்ப நாளாக முயற்சி பண்ணவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் உங்களுடைய நீண்ட நாள் கனவு நனவாகும் அப்படின்னே சொல்லலாம். பிள்ளைங்களுக்காக கொஞ்சம் அதிகம் செலவு செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை இந்த டைமில் அமையும். சிறப்பாக அமைய வீரராக பெருமான வழிபட்டுக்கிட்டு வாங்க. உங்களுடைய வாழ்க்கை இன்னும் சிறப்பாக இருக்குது. இந்த மாதிரி பயனுள்ள தகவல் உங்களுக்கு தொடர்ந்து வேணும்னா நம்ம சேனலை ஃபாலோ